ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஐடல் எஃப்எஃப் OT7 FFல அடுத்த சீக்குவலான நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹெங்லைன் அண்ட் மேக்னைன் லைன்லேருந்து ஒவ்வொரு ஹீரோ. ஓகே, ஸோ அது யார் அப்படின்னா நம்ம சுகா ப்ரோ அண்ட் ஜிமின் அவங்க தான். ஸோ இந்த சீக்குவலோட பேர் வந்துட்டு மிரர் ஆஃப் மை சோல். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி வான் வருவான் நம்ம ஜின்னோட பார்ட் பார்த்தோம், அவருக்கு எப்படி ஜோடி சேர்ந்ததுன்னு பார்த்தோம். வந்தான் வென்றான் நம்ம ஜெயோ போடுது. நினைக்கலாம் எங்கே ஜோடி சேர்த்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சேரும் அவங்க தான் நம்ம ஜெயோப்புக்கு அந்த டாக்டர் அம்மா தான். ஓகேயா? ஸோ இப்போ அடுத்தது மிரர் ஆஃப் மை சோலில் வந்து நம்ம சுகா அண்டு ஜிமினுக்கு. ஸோ லாஸ்ட்டு எபிசோடு வந்து நம்ம எது பார்த்துருந்தோம் அப்படின்னா, பசங்களுக்குள்ளே ஒரு சின்ன கிளாஷ் இருக்கும் நம்ம மேனேஜருக்கும் நம்ம BTS மெம்பர்ஸ்க்கும் நடுவில். அதுக்கப்புறம் அதெல்லாம் லைட்டாக சார்ட் அவுட் ஆகி எல்லாருமே வந்து ஒரு தீம் பார்க் வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சில பல இஷ்யூஸ், அதனால் என்னால் வீடியோ போட முடியல. ஓகேயா? ஸோ சீக்கிரமாக இந்த என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் அதெல்லாமும் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட பேக்கப்பில் இருக்கிறது BTS ஸ்டோரிஸ் மட்டும்தான். அண்ட் இணைமாற்றும் காதலே ஸ்டோரியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே நீ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சலா குட்டீஸ்க்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேயா? இந்த ஐடல் எஃப்எஃப் நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். இந்த வந்துட்டோம், இந்த மிரர் ஆஃப் மை சோல் இது முடிஞ்சுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மை ஏஞ்சல், அதில் ஒரு 3 பேர் அவ்வளோதான் முடிஞ்சது. எப்படி ஒரு 1 மந்த்து செப்டம்பருக்குள்ளே முடிச்சிடலாமா? நம்ம நம்ஜுன் பர்த்டே இவங்க அதுக்கெலாம் முன்னாடி முடிக்க முடியாது. செப்டம்பர் மந்த்து, அந்த மந்த்தே நம்ம BTS மெம்பர்ஸ்க்காக தானே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகே சில குட்டீஸ், ஐ ஹோப் யூ கைஸ் வில் லைக் திஸ் சீக்வல் ஆல்சோ. கதைக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்துட்டு இந்தியிலேருந்து நம்ம வந்து சுகா அண்டு ஜிம்மினோட லைஃப்பில் எப்படி வந்து கேர்ள்ஸ் வராங்க அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஜேயோப்புடைய எஃப்எஃப் நேற்று வந்து முடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு, ஸோ இன்றைக்கும் எஃப்எஃப்ல மோஸ்ட் டாமினண்ட்டாக ஜேயோ தான் இருப்பார். அவர் கேரக்டர் கண்டுக்காதீங்க. ஓகே, ஸோ அப்படி அடுத்தடுத்த இதுலேருந்து நம்ம ஜிம்மின் சுகாவை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரோல் கொடுத்து நம்ம போகலாம். ஓகேயா? ஸோ லாஸ்ட்டாக ஜேயோப்போட இதில் வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி என்னென்னா எனக்கு செம்ம காமெடியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்ட்டில் வந்துட்டு இந்த யூமி சரியான வந்துட்டு எப்படி சொல்கிறது, பொழைக்க தெரியாத பிள்ளை, விவரம் இல்லாத பிள்ளை, டியூட்டி இதில் ஸ்டேடியமில் போட்டால் போய் அங்கே போய் வேலை பார்ப்பால, அதை விட்டுட்டு இது ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காப்பார் அப்படின்னு சொல்லலாம் திட்டிகிட்டு இருந்தீங்க. நேற்று வந்துட்டு யூமியே போய் கேட்குறா இந்த ஜேயோப்புக்கு என்னவா அப்படின்ற மாதிரி மிக்ஸ்டு எமோஷனாக. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது அவங்கள புலம்ப விடுறதுல. சரி வாங்க வந்து இப்போது கதைக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கதை அப்படியே தான் கண்டினியூஸ் தான் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு அந்த ரோல் மட்டும் சுகா அண்டு ஜிம்மினோடது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேயா? ஸோ லாஸ்ட்டாக வந்து எதில் முடிச்சிருந்தோம் நேற்று, இருங்க பார்க்குறேன். அதான் ஜேயோப் வந்துட்டு யூமி வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேச வர, ஜேயோப் இல்லைம்மா நாட் இன்ட்ரெஸ்டட், சாரிம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேயோப்பும் வந்து நம்ம கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்னு யூமி உன் ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கு வேணும் போயா அப்படிங்கிற மாதிரி அவள் லாஸ்ட்டாக அவள் மனசில் இருக்கிறதையும் சொல்லிட்டு போயிருப்பாள். நம்ம யூனாவும் சமாதானப்படுத்த பார்க்குறாடே, உனக்கும் பிடிச்சிருக்குல்லடா போடா போய் நார்மலாக பேசுகிறா சைடா அப்படின்னு. இல்லை வேணாம், ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நம்ம பேங்க் பிடி வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருக்கான்றதுக்காக அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு ஜேயோப் வந்து நல்ல பிள்ளையாக வந்து பேசுகிறார் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கர்மா இஸ் தேர். ஸோ இவர் நல்லது நினச்சா அவருக்கு நல்லது நடக்கும். ஆனால் அது எப்படி நடக்கும்ன்றதை நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம சுகா ஜிம்மினுடைய இதுக்குள்ளே போகலாம், கதைக்குள்ளே போகலாம். அப்படி தான் நம்ம பாய்ஸ்லாம் வந்து அது என்ன சொல்லுவாங்க, கான்சர்ட் முடிச்சுட்டு கிளம்பி போகிறாங்களா? ஸோ ஹோட்டல் போய் ட்ரெஸ்அப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கண்ட்ரிக்கு வந்து கான்சர்ட்காக இன்னும் ஒரு 2 வீக் கழிச்சு கான்சர்ட் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் அதுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. போகும்போது எல்லாம் வந்து ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போது நம்ம யூனா என்ன பண்ணுறா, ஆரம்கிட்ட வந்துட்டு போயிட்டு கேட்குறா, பாஸ்போர்ட் எங்கே பத்திரமா வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆரம் எதுவும் பேசலை. ஸ்டில் வந்து யூனா மேலே பசங்க எல்லாமே வந்து கொஞ்சம் காண்டில் தான் இருக்கானுங்க, ஜேயோப்பை தவிர. ஓகே, ஆரம் எதுவும் பேசல, அமைதியாக இருக்கான். யூனா பார்த்துட்டு உன்னை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல ஆரம் யூனாவை பார்க்குறான்.
ஏன் இப்போலாம் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, சீன் க்ரியேட் பண்ணாத, கிளம்பு அப்படின்னு நம்ஜுன் சொல்லிட, யூனா முறைச்சிட்டு கோவமாக மித்துட்ட போகிறா. மித்து ஜின் கிட்ட நின்றுட்டுருக்கா. ஹே மித்து, நம்ஜுன்ட்ட பாஸ்போர்ட் இருக்கான்னு கேளு, பத்திரமா வச்சுருக்கானான்னு அவன்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல, மித்து நீயே கேளுடி. நான் கேட்டேன், அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட, ஜின் வந்து யூனாட்ட, மித்து நீ ஏன் பர்சனல் மேனேஜர் ஆரம்பிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யூனா பார்க்குறா, பர்சனல் மேனேஜரா அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே மைண்டில் நினைக்க, மித்து ஹலோ, நான் பிடிஎஸோட செகண்ட் மேனேஜர், அவ்வளோதான், யாருக்கும் பர்சனல் மேனேஜர்லாம் சொல்லலை. அப்படி அனௌன்ஸ் பண்ணால் உங்களோட பர்சனல் மேனேஜர்னு அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்து ஆரம்பிட்டு போகிறா. மித்து போயிட்டு கேட்டதும் ஆரம் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறான். மித்து என்கிட்ட இருக்குது, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மித்துவும் யூனா கிட்ட வந்துட்டு அவன்கிட்ட இருக்கான் யூனா அப்படின்னு சொல்கிறான். யூனா வந்துட்டு இன்னும் ஜின்னு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு கையை கட்டி நின்றுட்டுருக்கா. ஃபைன், இதுக்கப்புறம் அவங்க இஷ்டம், எப்படியோ போங்க, எனக்கு பேங்க் படி நேம் கொடுத்த வேலையை மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மைண்டில் நினைக்கிறான். அங்கேயும் அவங்க நெக்ஸ்ட் கான்சர்ட் பண்ண போகிற கண்ட்ரிக்கு போகிறாங்க. அங்கேயும் ப்ராக்டிஸ் அது இதுன்னு பிஸியாக போயிட்டுருக்கு அவங்க லைஃப். யூனா கிட்ட யாரும் சரியாக பேசுகிறதில்ல. ஜேயோப் மட்டும் யூனாட்டை விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூனாட்டை அடிக்கடி கன்சோல் பண்ணுறாரு. மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு நாள் வந்துட்டு ஹோட்டல் ரூமில் இருக்க, ஜேயோப் வந்துட்டு ஆமாம் இப்போது நம்ம டீமில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே ஒரே ரூமில் அப்படியே ஒரு பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சுகா கேட்குறாரு, என்ன போயிட்டுருக்கு? கான்சர்ட் ஒர்க்கு பிஸியாக போயிட்டுருக்கு அப்படின்னு. சபா சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகணும். இந்த டூர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வெக்கேஷன் போனோம்ல தனியாக, அதே மாதிரி அகெயின் ஒரு வெக்கேஷன் போகணும். நல்ல ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து 6 நாள் 6 அமர தூங்கிட்டு அதுக்கப்புறம் பொழப்ப பார்க்கணும் அப்படின்னு சுகா வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக் அப்படியே அந்த பெட்டில் படுத்துருக்காங்கன்னு சொன்னால, சுகா பக்கத்தில் வந்துட்டு படுத்துருக்காரு. படுத்துட்டு 6 நாளா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்க, 10வது தான், பரவாயில்லடா பையா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. அப்போன்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. யாருக்குன்னு பார்த்தா ஜிமினுக்கு. ஜிமின் காலர் ஐடி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியே போயிடுறான். இவன் ஒருத்தன், யாராச்சும் நோட்டீஸ் பண்ணிங்களாடா, நம்ம டூர் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அன்அஃபிஷியல் வெக்கேஷன் கொடுத்தாங்கல்ல, நாம் கூட தனித்தனியாக வெக்கேஷன் போனோமே, அதுலேருந்து இவன் சரியில்லை, எப்போ பாரு அந்த ஃபோனை தூக்கிட்டு தனியாக ஒதுங்கிடுறான், ஏதோ சரியில்லை அப்படின்னு சுகா சொல்கிறாரு. டேயுங்க ஆமாம், என் கூட இப்போலாம் சரியாக பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு ஜங்குக்கு, விட்டுடா பார்த்துக்கலாம், எங்கே போயிட போகிறான், நானும் கவனித்தேன், வரட்டும் கேட்போம் அப்படின்னு சொல்கிறான். ஜேயோப்பு, டேய் டாப்பிக்கை மாற்றாதீங்க, நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்னடா அப்படிங்கிற நம்ஜுன்னு. ஜின் ஜேயோப்ட, டேய் நீ என்ன கேட்க வரன்னு புரியுது, இருந்தாலும் அதை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? சுகா பார்த்துட்டு, ஹலோ என்ன இங்கே சத்தம் அப்படின்னு. டேயுங்க ஆமாம் என்னாச்சு, ஏன் சண்டை போடுறீங்க திடீர்னு? ஆமாம் நீங்களாம் ஏன் இப்போ யூனா கூட சரியாக பேசுகிறதில்ல அப்படின்னு ஜேயோ கேட்குறான். ஏன் நாம் பேசலைன்னு அவன் என்ன ஃபீலாக பண்ணா? இல்லை அப்படின்னு நம்ஜுன்னு சொல்ல, ஃபீல் பண்ணுறாளாவா? ஃபீல் பண்ணுறது உனக்கு தெரியலையா? அவள் தானே விலகி போகணும் முடிவு பண்ணிட்டா, போகட்டும் அப்படின்னு நம்ஜுன்னு சொல்கிறான். டேய் நம்ஜுனா, அவள் சொன்னாளா? அவள் சொன்னதுக்காக தான் அர்த்தம், அவள் நம்ம நல்லது தான் அப்படி சொன்னான். ஹோபி சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு நம்ஜுன் கோவமாக சொல்ல, டேயுங்க ஆமாம் ஜிமினும் அதே தான் சொன்னான். என்னது, என்ன சொன்னான் அப்படின்னு ஜேயோ கேட்க, என்கிட்டையும் குக்கிட்டையும் நம்ம தனியாக மேனேஜர்ஸ் வச்சுக்கிட்டா நம்ம ஃபினான்ஷியல்ஸ் மெயின்டைன் பண்ணுற இதுக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ எனக்கு வேறு சீரீஸ் ஆக்ட் பண்ணுற சான்ஸ்லாம் வருதில்ல, ஸோ யூனா மட்டும் பார்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்காது, நமக்குன்னு ஒரு ஓன் மேனேஜர் இருக்கணும்னு சொன்னான். அதான் நாங்கள் அன்றைக்கி யூனா அப்படி சொன்னப்போ கூட எதுவும் பேசலை, பட் கோவம் வந்துச்சு ஏன் இப்படி பேசுகிறான்னு. ஜங்குக்கு அப்போது, ஆனால் நான் பர்சனல் மேனேஜர்லாம் வைக்க மாட்டேன்ப்பா, யூனா தான்ப்பா லாஸ்ட்டு வர. ஆனாலும் அவள் ஓவராக போகிறா அந்த ரயான் கூட சேர்ந்துட்டு, அவள் கூட சேர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நம்மக்கிட்ட உரிமை எடுத்துகிட்டு எப்பயும் பழகுவாள். இப்போது அன்றைக்கி ஜிமின் ஃபோட்டோ டெலிட் பண்ணதும் கோச்சிக்கிட்டா. அந்த ஜிமினும் யூனாவை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோவை டெலிட் பண்ணிட்டான். என்னமோ நடக்குது நம்ம டீமில்,
தப்பா? அது என்னன்னு தான் புரியல. வர வர நம்ஜுன் இங்கே வேற யூனாட்ட சண்டை போடுறாரு தேவையில்லாமல். டேயும் ஜிமினும் அடிக்கடி தனியாக போயிட்டு பேசிக்கிறாங்க. ஜேயோப்பு ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கான். இந்த டூர் ஆரம்பித்ததுலேருந்து யாருமே சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி ஜங்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ஜுன்னு, டேய் நான் அவளை ஏன் வேணும்னே சண்டை போட போகிறேன், எனக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கிறான். தெரியும், நீயும் நான் அவாய்ட் பண்ணுற. அவள் கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிற. ஆனால் முத்து கேட்டால் உடனே பதில் சொல்கிற. ஆமாம், அவள் பண்ணுறது எதுவும் சரியில்லை. நம்ம கூட கான்செப்ட் வந்துட்டு அந்த ரயான் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா. ஜேயோப்பு அப்படியே குறுக்க புந்து, டேய் அவளை பற்றி தப்பாக பேசாத. அவன் ஒன்றும் பர்சனல் ஒர்க்காக ரயான் கூட போகல, ஒர்க் தானே பண்ணிட்டு இருந்தா. அண்ட் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் ரயான் அண்ட் யூனா டேட் பண்ணுறாங்கன்னு. அதையும் மீறி தேவையில்லாமல் நீ ஏன் அவன் மேலே கோவப்படுற அப்படின்னு ஜேயோப் வந்துட்டு ஒளரி கொட்ட எல்லாம் இது டேட் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு கேட்குறானுங்க. இவங்க பார்க்கணும், அப்படியே கண் வந்து வெளியே விழுந்துரும் போல், அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ சே, டேய் எல்லாம் உன்னால தான், அவள் யார்கிட்டையும் தெரியக்கூடாதுன்னு சொன்னான். ஏன் சொன்னா என்ன அப்படின்னு சுகா கேட்க, இல்லை நம்மலாம் அவளை கலாய்ப்போம்ல, அதான் அவள் யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னான். அவள் லைஃபு, அவள் எப்படியோ போகிறா, அவளை ஏன் கலாய்க்க போகிறோம், வேறு வேலை இல்லை அப்படின்னு நம்ஜுன்னு சொல்ல, இவங்க பார்த்துட்டு, ஆமாம் நானும் பார்த்துட்ருக்கேன், வேறு வேலை இல்லைன்னு சொல்கிற, உனக்கு அப்படி என்னதான் வேலை இருக்குது அப்படின்ட்டு கலாய்க்க, டேய் என்ன அப்படின்னு நம்ஜுன் அடிக்க போகிறான். ஐயோ ஜங்குக்கி அப்படின்னு சொல்லி ஜேகே பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். பசங்க எல்லாம் இங்கே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்துட்டு கான்செர்ட் இல்லை, ஸோ அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாம். யூனாவும் மித்துவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃப்ளோரில் வந்து அவங்களுக்கு ரூம் அலோகேட் ஆகிருக்கு இந்த ஹோட்டலில். மித்து ஜின்னை பார்க்கணுன்னு யூனாவை கூட கூட்டிகிட்டு வரா. அவங்க ரூமுக்கு போயிட்டுருக்க காரிடாரில் ஜிமின் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போனான்ல, அவன் யார் கூடயோ வந்து பேசிகிட்டு இருக்கான். யூனாவும் மித்துவும் நடந்து வர ஜிமின் சவுண்ட் கேட்குது. மித்து, இரு ஜிமின் சவுண்ட் கேட்குதுல, அவனை பயமுறுத்துறான் அப்படின்னு சொல்ல, நீ வேற ஏண்டி சும்மா இரு வேணாம் அப்படிங்கிற யூனா. என்ன நேற்று அவன் பயமுறுத்திட்டான், இன்னைக்கு மை டர்ன் அப்படின்னு சொல்லி மிருத்து வந்து மெல்லமாக போக, இப்போ ஒருத்தி அப்படின்னு மிருத்து கர்மா இஸ் பூமராங் ஜிம்னா அப்படின்ட்டு மெல்ல மிருத்து நடந்து போயிட்டுருக்கான். யூனா பக்கத்தில் மெதுவாக நடந்து போகிறா. ஜிமின் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். சடனாக நம்ம மிருத்து வந்துட்டு பயமுறுத்தலான்னு போகிறப்போ யூனா வந்து தடுத்துடுறா. அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சுடி அப்படின்னு இரு அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னன்னா ஜிமின், பேப் இங்கே பாரு, நான் சொல்கிறேன்ல சூன் நீ நினச்ச மாதிரியே நடக்கும், ஓகே? அவளை இந்த டூர் முடிகிறதுக்குள்ளே எங்கள் டீம் விட்டு ஒதுக்கிடுவோம், என்ன? நீ சொல்கிற மாதிரிலாம் நான் கேட்குறேன்ல, ப்ளீஸ் டி. சரி, என்னை திட்டி தீக்கிறியா? அப்போ உன் கோவம் குறையுமா? மிருத்து அவளால் எந்த பிரச்சனையும் இல்லை, சொல்கிறேன்ல. உனக்கு ப்ராப்ளம் அவள் கூட தானே. நான் டேயும் ஜங்குக்கிட்ட பேசிட்டேன். எங்கள் டீமுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் மேனேஜர் மெயிலில் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, போதுமா? இதுக்கப்புறமாச்சும் சந்தேகப்படாமல் இரு. சரி, நான் கோவமாலாம் சொல்லலை. சி ஐம் ஸ்மைலிங், ஓகே? சாச்சா, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. ஓகே, எனிதிங் ஃபார் யூ பேப், லவ் யூ அப்படின்னு ஃபோனில் கிஸ் பண்ணிவிட்டு காலில் ஜிமின் கூட அதர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா லவ் யூ டூ பாய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஜிமின் பேசிகிட்டே அங்கே அப்படியே நடந்துட்டுருக்கான். மிருத்து யூனாவும் அவனை பயமுறுத்த மறைஞ்சிருந்தாங்க இல்லையா, அவன் பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்க. யூனா ஜிமின் பேசுகிறத கேட்டுட்டு அவளுக்கு அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வர மிருத்து மெதுவாக இழுத்துட்டு போயிடுறா கையை பிடிச்சி வாடின்னு. மிருத்து செம்ம கோவத்தில் இருக்கா. ஆமாம் என்னடி பண்ணுறான் இவன், யாராக இருக்கும் அவன் காலில் பேசினது? தெரியல. என்ன சாதாரணமாக தெரியல சொல்கிற? இரு ஜின்கிட்ட கால் பண்ணி, இரு வெயிட் பண்ணு, அமைதியாக இரு. அவனுக்கு எவ்வளோ தைரியம், ஏன் அப்படி பேசுகிறான்? எல்லோரும் முன்னாடி சிரித்து பேசிட்டு பின்னாடி இப்படி யோசிக்கிறான். அவனுக்கு என் மேலே என்ன அவ்வளோ கோவம்? நான் பிடிஎஸ் மேனேஜராக இருக்க பிடிக்கலனா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் விலகிருப்பேன்ல அப்படின்னு மித்து கத்துறா காய்ச்சி பூச்சுன்னு. நான் பார்க்குறா, லூஸு என்ன வளர? ஆமாம், அவன் என்னை பற்றி தானே பேசினான், ஒருவேளை ப்ராங்காக இருக்குமோ? இல்லை, அவன் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான். ப்ராங்க் இல்லை, உண்மைதான். ஆனால் உன்னை பற்றி சொல்லலை. என்னை பற்றி சொல்லலையா? இல்லையே, அவன் தான் சொன்னானே மிருத்து பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை தானே டீம் விட்டு விலக்கி வைக்கணும், அது இதுன்னு. பைத்தியக்காரி, உன்னை பற்றி அவன் பேசலடி. அவன் பேசினது என்னை பற்றி.
நீயா? போடி, அப்படிலாம் இருக்காது. அவனுங்க மேனேஜர் நீ வேற. அதெல்லாம் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. கண்டிப்பாக நான் கேட்குறேனோ இல்லையோ, பசங்களே டூர் முடிஞ்சதும் பிடி நிமிட்ட கேட்டுருவாங்க. சச்சா, அப்படிலாம் நடக்காது. கோவமாக அப்படியே கண்ணை மூடிட்டு திறக்கிறா. இப்போ பிரச்சனை அது இல்லை, அவன் யாரையோ லவ் பண்ணுறான் போல. அவனை யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. வேணாம் விடு, அவனை பற்றி ஏன் கவலைப்படுற? என்ன சின்ன குழந்தைய அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண? இல்லை, உனக்கு தெரியாது. அவன்கிட்டே குக்கியெல்லாம் சின்ன குழந்தைங்க தான். அவன் நம்ஜும் உட்காந்து அவனுங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் செய்யணும் உட்காந்து மாதம் கிளாஸ் எடுப்போம். ஆனால் அவனுங்க ஜாலியாக சுற்றிட்டு இருப்பானுங்க. மேக்ஸிமம் ப்ரெஷர் எங்கள் மேலே தான் இருக்கும். அவனுங்க மார்க்கெட் ரேஞ்சிலேருந்து எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி வர எப்படியோ, இதுக்கப்புறம் அவங்கள ஏமாற்ற செய்ய ஒரு கூட்டமே சுற்றும். இப்போ நம்ம கான்சர்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணுற பாதி ஸ்பான்சர்ஸ் 2 வருஷம் முன்னாடி பிடிஎஸ்லாம் ஒரு பேண்டாக கண்டிப்பாக டிஸ்பேண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க. இப்போ பாரு, பேர் புகழ் வந்துட்டா போதும் இவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் எத்தனை பேர் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் மேனேஜர்ஸ்னு நம்பி ஏமாந்து போகிறாங்க தெரியும்ல. அப்படி ஏதாச்சும் ஆகிடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். இட்ஸ் ஓகேடி, இவ்வளோ போட்டு மைண்டை குழப்பிக்காத. நான் ஜின்கிட்ட சொல்கிறேன், அவர் கேட்கட்டும் ஜிம்மின்ட்ட. இல்லை வேணாம், நான் ஜெயோட்ட சொல்கிறேன், அவன் பேசட்டும். ஓகே. சின்ன பார்க்கலான்னு போனால் இப்படி ஆயிடுச்சு. ஆமாம்ல, சரி வா போகலாம். பாவம் நீயும் இந்த வீக் இங்கே வந்ததுலேருந்து பிஸி, பேச முடியலன்னு சொன்னேன். வா போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு யூனா கூப்பிடுறா முத்துவை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அகைன் போகிறாங்க. அப்போது பிடிஎஸ் இருக்க ஃப்ளோர் காரிடாரில் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. ஜிமின் அங்கே இல்லை, காணோம், போயிருப்பான் ரூமுக்கு அகைன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வான்னு 2 பேரும் போக ரூம் டோர் பெல் ப்ரெஸ் பண்ண உள்ள பசங்கள்லாம் ஹாப்பியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க போல். சவுண்டு கேட்குது வெளியே. யூனாவும் முத்துவும் வெளியே நின்றுட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க போல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணது யாருன்னு பார்த்தா ஜிமின். டோர் ஓப்பன் பண்ணிட்டு முத்து என்ன இங்கே அப்படின்னு கேட்க, முத்து பார்த்துட்டு ஆத்தி இவனா அப்படின்னு நினச்சிட்டு ஹாய் ஜின் எங்க அப்படின்னு எல்லாம் உள்ளாதான் இருக்காங்க அப்படின்னு ஜிமின். பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓகே நாங்கள் யாரும் எதுவும் சொல்லலாமா, நீ தாராளமாக போயிட்டு பாரு அப்படின்னு ஜிமின் சொல்ல, பக்கத்தில் யூனா இருக்கா. ஆனால் ஜிமின் யூனாவை சட்டை பண்ணவே இல்லை, அவட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. உள்ளவா முத்து அப்படின்ட்டு முத்துவை மட்டும் கூப்பிட்டுட்டு ஜிமின் உள்ளே போயிடுறான். யூனா முத்துட்ட முத்து அப்படின்னு சொல்லி காதில் ஏதோ சொல்கிறா. முத்துவும் ஏண்டி அப்படின்னு கேட்க, நீ போ, நான் இங்கேயே இருக்கேன். வா யூனா ப்ளீஸ். இல்லை நீ போ. சரி சாரி, இட்ஸ் ஓகே நீ போ அப்படின்ட்டு வெளியவே நிற்கிறா யூனா. மிருத்து உள்ளே போக பெட் ஃபுல்லாக ஒவ்வொரு திசையில் தலையை வச்சுட்டு படுத்துருக்கானுங்க பசங்க பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு. ஜிமின் உள்ளே போயிட்டு ஜின்னண்ணா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல மிருத்து உள்ளே வரா. ஜின் அப்படியே மிருத்துவை பார்த்ததும் சிரிச்சுட்டு கிட்ட போகிறான், ஹக் பண்ணுறான். மிஸ் யூ அப்படின்னு சொல்ல மிருத்துவும் ஹக் பண்ணிவிட்டு மிஸ் யூ ஸோ மச் அப்படிங்கிறா. அப்போ தான் ஜிமின் பார்க்குறான் டோர்கிட்ட, என்ன இன்னும் யூனா வரல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஷூகா பார்த்துட்டு போதும் சின்ன குழந்தைங்களாம் இருக்குதுங்க அப்படின்னு, அங்கே பாடா டேய் பானு பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு ஷூகா சொல்ல, டேவும் ஜங்குக்கு கண்ணை ஜேயோப்பும் நம்ஜுன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏண்டா அவங்கள சின்ன பிள்ளை நம்பி வந்து கூட வச்சுருந்தா என்ன வேலை பார்க்குதுங்க பத்தியா அப்படின்னு சொல்லி ஷுகா கிண்டல் பண்ணிட்டுக்க ஜங்குக் சிரிக்கிறான் க்யூட்டாக பன்னி ஸ்மைலை பண்ணிவிட்டு. அவங்க ஹக் பிரேக் பண்ணிவிட்டு ஜின் முத்துவோட ஃபோர் ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ண எல்லாரும் ஆன்னு சொல்லி கத்துறாங்க. ஜிமின் சிரிச்சுட்டு அகைன் டோர்கிட்ட பார்க்குறான். ஸ்டில் யூனா வரல. ஜிமின் முத்துணுண்ணா எங்கே உங்கள் ஃப்ரெண்டு வரல அப்படின்னு கேட்க, ஜேயோப்பு யாருடா அப்படின்றான். முத்து அதுக்கு அவன் ஏன் வரணும், நீ கூப்பிட்டியா என்ன அப்படின்னு சொல்ல, ஏன் கூப்பிடலனா வரமாட்டாங்களோ, அப்போ வெளியவே நிற்கட்டும் அப்படின்னு ஜிமின் போயிட்டு பெட்டில் நம்ஜுன் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். யார் யூனாவா அப்படின்னு நம்ஜுன் கேட்க, ஜிமினும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறான். ஆமாம்மா பரவாயில்ல வெளியவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல முத்து பார்க்குறா. ஜேயூப் சடனாக எழுந்திரிச்சு வெளியே போகிறான் பெட்டை விட்டு. ரூம் டோர் ஓப்பன் பண்ண ஜின் முத்துட்ட, அவன் ஏன் இப்படி பண்ணுறா, உள்ளே வர வேண்டியதானே, கூப்பிட்டு தான் இத்தனை நாளாக எங்களை பார்க்க வந்தாளா எங்கள் ரூமுக்கு அப்படின்னு ஜின் கோவமாக சொல்ல, ஷூகா பார்த்துட்டு ஆமாம் இப்போ என்ன எல்லாம் முன்ன மாதிரியா இருக்குது, எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிட்டோம், சாரி எல்லாம் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு.
படுத்துட்டே. எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்க ஜேயோப்புள்ள வந்துட்டு மித்து இன்னும் அங்கே இல்லையே அப்படின்னு சொல்ல, மேபி ரூம் போயிருப்பா அப்படின்ட்டு மித்து சொல்கிறான். ஜேயோப் அகைன் வெளியே போகிறான். ஜின் லைட்டாக வந்து அப்படியே கண் கலங்க என்னாச்சு அப்படின்னு மித்து கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மித்து தோல் மேலே கை போட்டு பால்கனி போயிடுறாரு கூட்டிகிட்டு. அங்கே போயிட்டு அப்படியே கண்ணீரை துடைக்க, என்னாச்சுப்பா அப்படிங்கிற மித்து. ஏன் யூனா இப்படி பிஹேவ் பண்ணுறா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரியல, நான் உங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இப்போ நீங்கள் யாருமே இல்லை தெரியுமா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஆமாம், அவள் பர்சனல் மேனேஜர் வைக்கிறத பற்றி பேங்க் பிடிட்ட பேசணும்னு சொன்னால் அதுவும் தப்பா? அதுக்கு யாருமே அவட்ட அன்னையிலேருந்து பேசலை. அப்புறம் அவள் என்ன நினைப்பா? நீங்களும் அதே தாட்டில் தான் இருக்கீங்க. எப்படி இவகிட்ட சொல்கிறதுன்னு முழிச்சுட்ருக்கீங்கன்னு தானே அவள் நினைப்பா அப்படின்னு சொல்ல, உனக்கு தெரியாது முத்து, நாங்கள் அவளை எங்கே வச்சு பார்க்குறோன்னு. அவள் மேனேஜர் மட்டும் இல்லை, எனக்கு, சுகாக்கு, மேக்னேஸ்க்கு நல்ல சிஸ்டர், ஜேயோப்புக்கும் நம்ஜுனுக்கும் நல்ல ஃப்ரெண்டு. இப்படி தான் நாங்கள் அவளை பார்க்குறோம். ஆனால் அதான் எங்களுக்கு கோவம், பேசலை. இதோ இப்போ கூட ரயானும் அவளும் டேட் பண்ணுறாங்களாம். அதையே எங்ககிட்ட சொல்ல வேணாம் சொல்லணும். நாங்கள் அவளுக்கு ஒரு நல்லது நடந்தால் ஹாப்பியாக தானே ஃபீல் பண்ணுவோம். வாட்? ரயான் லவ் பண்ணுறது தெரியுமா? எப்படி? அப்போது உனக்கும் தெரியுமா? நீ கூட சொல்லலை. அதுவாக தெரியட்டும்னு விட்டுட்டோம். இதை போயிட்டு சொல்லிக்கிட்டு, அதுவும் இல்லாமல் அன்னைக்கு பீடினி என்ன சொன்னார்? யூனா கூட யாரையும் டேட்டு லவ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதான் சொல்லலை. ஓ, நீங்களும் நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க என்ன? யூனா ட்ரெயினிங்கா அப்படின்னு ஜின் கோவமாக கேட்க, ஐயோ ட்ரெயின் என்ன நம்ம ட்ராக் வழி வருது, ட்ராக்கை மாற்றி விடுடி முத்து அப்படின்னு நினச்சிட்டு, சரி விடுங்க, பட் டீமில் ஏதோ நடக்குது, சீக்கிரமே என்னென்னு எல்லோரும் தெரிஞ்சுப்பீங்க, அப்புறம் தெரியும் யூனாவை பற்றி. இப்போ ப்ளீஸ் வரி பண்ணாதீங்க, அவட்ட நார்மலாக பேசுங்க நீங்களாச்சும் அப்படின்னு சொல்கிறா. ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஜின்னு சொல்ல, ஓ அப்படியான்னு முத்து ஜின்னை வந்து ஹக் பண்ண, ஜின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு முத்துவை ஹக் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் இங்கே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க. அப்படியே கட் பண்ணால் ஜெயோப் வெளியே போயிருப்பான்ல, நேராக ஜெயோப் யூனா முத்து ரூமுக்கு போகிறான். யூனாட்ட, என்னாச்சுடா, ஏன் ரூம் வரைக்கும் வந்துட்டு உள்ளே வரல அப்படின்ட்டு கேட்க, அது ஒன்றும் இல்லை, உன்கிட்ட தனியாக பேசணும், ஒன்று சொல்லணும், அதான் நான் உள்ளே வரல. தெரிஞ்சால் நீயே வருவேன்னு தெரியும், அதான். அடி பாவி, என்ன சொல்லணும்? ஜெயோட்ட ஜிமின் ஃபோனில் பேசினதை பற்றி சொல்கிறா எல்லாத்தையும். அவளை வந்து டீமை விட்டு விலக்கி வைக்க ஜிமின் தான் ஏதோ பிளான் போடுறான், அவன் வந்து யாரையோ லவ் பண்ணுறான், இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஜெயோப் சொல்ல, ஜெயோப் கேட்டுட்டு பேபின்னு சொன்னானா அப்படிங்கிறான். ஏண்டா நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன், உனக்கு அந்த பேபிங்கிற வார்த்தை தான் குத்துதோ அப்படின்னு. இல்லை, அப்போ அவன் சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும் அதை நினச்சி தான் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. சரி பயபுல பாரு, தனி டாக்கில் போகுதுல்ல. இப்போ தான் டேயிங் சொன்னான், அடிக்கடி தனியாக போயிடுறான், என் கூட இப்போலாம் பேச மாட்டேங்கிறான்னு. ஒருவேளை அந்த பொண்ணோட பேசுகிறதுக்காக தான் இவனை கழட்டி விட்டு போயிருப்பானோ? மேபி இருக்கலாம். அவன்கிட்ட நீ கேளு ஜெயோ அப்படின்னு சொல்ல, நானா? ஏன்? நான் அம்ஜுன்னு கேட்கட்டும், அவன் தானே லீடர்லாம் டீமுக்கு தான், இது ஃபேமிலி இஷ்யூ, நீ பேசு. அதுவும் இல்லாமல் நம்ஜுன்ட்ட சொன்னால் அவனும் என்னை மாதிரி பேங்க் பிடிக்க தெரிஞ்சால் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படுவான், அதை பற்றி தான் யோசிப்பான், பதட்டப்படுவான். ஃபர்ஸ்ட் அவன் உண்மையாகவே லவ் பண்ணுறானா, யார் அந்த பொண்ணு, எப்படிப்பட்ட பொண்ணு, அவள் ஏன் இப்படிலாம் ஜிமின்கிட்ட சொல்லணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ப்ளீஸ் அவன்கிட்ட கேளு அப்படின்னு. ஓகே சரி, நீ கூட இதை கேட்கலாம்ல? இல்லை, நான் கேட்டால் சொல்ல மாட்டான். ஓய், நீ அவன் ஃபேவரட்னா, நீ கேட்டால் சொல்ல மாட்டானா? நீ வேற ஜெயோப், அவன் என்கிட்ட பேச மாட்டான், அதான் சொல்கிறேன். என்னப்பா இது, நம்ம இந்த மாதிரி இருந்திருக்குமா? எப்பயும் நமக்குள்ளெல்லாம் சண்டை வரும் செய்யும், ஆனால் அதெல்லாம் ஏதோ நடக்காத மாதிரி நம்ம அடுத்த நிமிஷம் சாரி கூட கேட்டுக்க மாட்டோம், அப்படியே பேசிகிட்டு இருப்போம்ல. அதே மாதிரி நீயும் அவனை மன்னிச்சிட்டு அப்படியே அவன் கூட பேசு, அப்படியே ஒரு 2-3 நாளில் அவனும் பேச ஆரம்பிச்சிருவான், சண்டை சமாதானம் ஆகிடும்ல. ப்ளீஸ்ரா அப்படின்னு ஜெயோப் சொல்ல, யூனா கேட்டுட்டு, நீயே பார்க்குறல்ல, நான் பேசாமல் ஒன்றும் இல்லையே, நம்ஜுன், ஜிமின், டேயுங், ஜங்குக் யாரும் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க,
ஜின்னும் முத்துட்ட பேசுகிறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி லைட்டாக அப்படியே கண் கலங்க ஜெயோப்பு ஐயோ கடவுளே இவர் அழுகாத, மறுபடியும் அழுகாச்சு காவியம்மா அப்படின்ட்டு கண்ணை துடைக்கிறான். ஏன்னு தெரில இந்த நம்ஜூன் ரொம்ப இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு வச்சான் அப்படின்னு யூனா புலம்பிகிட்டு இருக்கா. நான் சொல்லட்டுமா ஏன் அவன் அப்படி பண்ணுறான்னு? ஏன் நீ ரயான் கூட பேசுறது அவனுக்கு பிடிக்கல, அதான். என்ன ரயான் கூட பேசினா இவனுக்கு என்ன தெரியல? நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? ஜெயோப் எனக்கு ரயானை பிடிச்சிருக்கு, அண்ணா அவனை லவ் பண்ணுறேன், பட் நம்ஜூன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்? லவ்வா? கன்ஃபார்மேவா? ஆமாம். ஓ, எங்கள் யூனாக்கா சீக்கிரம் மேரேஜ் ஆக போகுது, ஸோ க்யூட் அப்படின்னு ஜேயோப் ஹக் பண்ண யூனா லைட்டாக ஜேயோப் அடிச்சுட்டு அழுகையை துடைக்கிறா. அடைச்சி எப்போ பாரு அழுதுட்டு கண்ணை தொட. அப்புறம் எப்போ ப்ரப்போஸ் பண்ணார்? அதெல்லாம் விடு. ப்ரப்போஸ் பண்ணால் அவங்க வீட்டில் ஒத்துக்கணும்ல. எங்கள் யூனாவை யாருக்கு தான் பிடிக்காம போகும்? டோன்ட் வரி, அவங்க அப்பா அம்மா உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சூன் மேரேஜ் தான். யூனா, நான் தான் உன் கூட அயலில் நடப்பேன் உன் கூட, ஓகேயா? இன்டர்வென் பண்ணிவிட்டு, இல்லைனா இப்படி பண்ணலாம், அப்படியே நம்ம 7 பேர் கூடயுமே நீ நடந்து வா. ஜங்கு கையை பிடிச்சி ஃபஸ்ட் நீ நடந்து வரணும், ஓகேயா? அப்படியே கொஞ்சம் தூரம் நீ நடந்து வந்த பிறகு அப்புறம் டே கையை பிடிச்சி அப்படியே நடந்து வரணும். அப்புறம் ஜிமின்கிட்ட டே கையை ஒப்படைப்பானா, ஜிமின் கூட கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அப்படியே யூங்கிட்டேன். அப்புறம் அப்படியே லாஸ்ட்டாக நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு ரயான்கிட்ட சேர்ப்பேன், எப்படி அப்படின்னு ஜேயோப் சொல்ல. வாவ், சூப்பர். டேய், நீ நம்ஜுனை மறந்துட்ட. ஆமாம்ல, சரி, நான் அப்படியே உன் கையை பிடிச்சி நம்ஜுன்ட்ட சேர்த்து வைப்பேன் என்ன அப்படின்னு. என்னவோ நடந்தால் சந்தோஷந்தான். யூ டிசர்வ்டா, டோன்ட் வரி அப்படின்னு ஹக் பண்ணுறான் ஜேயோப். தேங்க்யூ. ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு தெரில, இப்போல்லாம் நான் 2 நாள் சிரித்தா 4 நாள் அழுகுற மாதிரி ஆகுது. எனக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்கல. எனக்கும் தான். சீக்கிரமாக எல்லாம் சரியாயிடும், ஓகேயா அப்படின்னு யூனா தலையை பேட் பண்ண. டோன்ட் வரி, நான் சொன்ன மாதிரி எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் என்ன அப்படியே சொல்லிட்டு யூனாக்கு வந்து அவன் கன்சோல் பண்ணிவிட்டு அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்கான் ஜேயோப். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜேயோப்பா யூனாட்டை வந்து பேசி முடிச்சுட்டு அகெயின் வந்து ரூமுக்கு போக, பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் இருக்க ரூமுக்கு போக, மிருத்துவும் ஸ்டில் அங்கே தான் இருக்கா ஜின் கூட. இங்கே வந்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்க, டேயிங்கோ எல்லாம் வந்து ஓ எஸ் போகலாம், எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கன்னா யூனாட்டை தான் கேட்கணும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். ஜிம் ஏன் நம்மளே எங்கே போகலான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ல, டேய் என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் நீ யூனா ஒதுக்குறதுலே இருக்க அப்படின்னு ஜங்கு கேட்க, ஜிமின் அப்படியே திருடு முழிக்கிறான். உங்ககிட்ட நான் இப்போ என்னத்தை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்லு அப்படின்னு ஜங்குக்கு இது பண்ண, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எப்படியும் அவள் டூர் முடிஞ்சதும் அவள் நம்ம கூட இருக்க போகிறதில்லல, அதான் அப்படின்னு நம்ஜுன் பார்த்துட்டு, ஏய் யார் சொன்னா இருக்க போகிறதில்ல அப்படின்றான் நம்ஜுன்னு. ஜிமின் அப்படியே நம்ஜுனை பார்க்குறான் ஷாக்கா. என்ன இவனை நம்பி நாம் ஒரு பிளான் போட்டால் இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன யோசிச்சிருப்பானா, சரி நம்ஜுனும் வந்து அப்பப்போ யூனா மேலே வந்து கோவப்படுறான், ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படியாவது அவளை வந்து துரத்தி விட்றலாம் அப்படின்னு சொல்லி ஜிமின் நினச்சிருப்பான். அது வந்து நம்ஜுன் அப்படியே பிளேட்டை மாற்றி போடுற மாதிரி பேசவும் அப்படியே ஜிமின் வந்துட்டு திருன்னு முழிச்சிட்ருக்கா. அப்படி நம்ஜுன் ஜிமின்கிட்ட, ஏய் அவள் எப்போவுமே நமக்கு மேனேஜர் தாண்டா, விக்கெட்டில் அப்படிலாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க யாருக்காகவும் எதுக்காகவும், அதுவும் இல்லாமல் பேங்க் பிடி ஸ்டார்டிங்லே நமக்காக அவளை வச்சவர், அப்படிலாம் சேஞ்ச் பண்ண மாட்டார், புரிஞ்சுதா? நமக்கு வேணும்னா நம்ம பர்சனல் மேனேஜர்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இன்கேஸ் பர்சனல் மேனேஜர் இருந்தாலும் அவள் நம்ம கூட தான் இருப்பாள். வேணும்னா இந்த டூர் போகிறப்போ ஷூட்டில் ஏன் நம்ம பர்சனலாக ஏதாச்சும் பண்ணால் அங்கே இருக்க மாட்டா, அவ்வளோதான். நல்ல வேலை நம்ஜுன்ட்டு வந்து தப்பிச்சோம், கொஞ்சம் ஸ்மெல் பண்ணியிருந்தான் நம்ம ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறோன்னு நினப்பான் அப்படின்னு ஜிமின் மைண்டில் யோசிக்க, சரி விடுங்க நாளைக்கு எங்கே போகலான்னு யோசிங்க அப்படின்னு ஜிமின் வந்துட்டு ட்ராக்கை மாற்றி விட்றான். வேறு ஏதாவது பேச்சு பேசட்டுன்ட்டு. எங்கேயும் போவேனா, இழுத்து போதி தூங்குவோம், அப்புறம் அகெயின் உடம்பு டயர்டாகிடும்ல அப்படின்னு சுகா சொல்ல, அதுவும் சரிதான் அப்படிங்கிறான் டேயுங்கு. என்ன போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம எல்லாம் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு,
போகலாமே ப்ளீஸ் அப்படின்னு ஜங்குக்கு வந்து கேட்குறான் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு. இவங்க எந்திரிச்சு உட்கார்றாரு. நான் வரல பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே பாவமாக ஃபேஸை வைக்கிறான். சரி அப்போ எல்லோரும் ஒன்றா இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு ஷுகாவுக்கு ஜங்குக் ஃபேஸை பார்த்துட்டு கோவமாக வருது. டே 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 டேய் ஏன்டா இப்படி மூஞ்சி வச்சுருக்க? எப்படி மூஞ்சி வச்சுருக்கான் பாரேன், அப்படியே சோகமாக இருக்க மாதிரி. நடிக்காத. சரி நாளைக்கு போகலாம், யூனாட்டை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொல்லு அப்படின்னு நம்ஜுனை பார்த்து சொல்ல ஜங்குக் ஃபேஸ் அப்படியே பிரைட்டாக மாறுது. பத்தியா ஃப்ராடு இப்போ இவ்வளோ நேரம் பாவமாக வச்சுட்டு எப்படி சிரிக்கிறான் பாரு அப்படின்னு ஜங்குக் அப்படியே யூங்கியை வந்து ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறான் சந்தோஷத்தில். ஆஷ் யா விடுடா என்ன அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. டேயுங்கும் யூங்கி கூட விளையாடுறான் ஜங்குக் கூட சேர்ந்துட்டு. ஜிமின் அகைன் மெதுவாக யூனா இல்லாமல் போகலாமே அப்படின்னு மெதுவாக ஒரு பிட்டை போட எல்லாம் ஜிமினை பார்க்குறாங்க. ஜின்னும் முத்துவும் பின்னாடி வந்து நின்றுட்டு ஜிம்னா அப்படின்னு சொல்லி ஜின்னு கூப்பிடாரு. டக்குன்னு ஷுகா வந்துட்டு சரி யூனா வர வேணாமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஜிமினும் மெல்ல முழிச்சிட்டு ஆமாம் அப்படிங்கிறான். அப்போது சரி ஓகே, அப்போது அவளை எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண சொல்லு என்ன நம்ஜூன் உன்ட்ட தான்டா. சரி ஜெயோப்ட சொல்லி பண்ண சொன்னேன், கொண்டுருவோம் உன்னை. லீடர் நீ தான் மேனேஜர்கிட்ட பேசணும், புரிஞ்சுதா? அண்டு நீ உனக்கு யூனா வர வேணாம்ல, இங்கே யாருக்கெல்லாம் யூனா நம்ம கூட ட்ரிப் வர வேணாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஷுகா கேட்க மித்து பக்கத்தில் ஜின் பக்கத்தில் நிற்கிறா. ஷுகா அப்படி சொன்னதோ மித்துக்கு ஒரு மாதிரியாக ஜின்னு கையை பிடிக்கிறா. பிடிச்சதுமே ஷுகா அதை பார்த்துட்டு என்ன உனக்கு யூனா வர்றது பிடிக்கலையா அப்படின்னு. யோ நான் எப்போ சொன்னேன், அப்புறம் எதுக்கு ஜின் கையை பிடிக்கிற? ஒருவேளை நீயும் ஜின்னும் சேர்ந்துக்கிட்டு யூனா வர வேணான்னு கை தூக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஷுகா கேட்க ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு மிருத்து அப்படியே ஒதுங்கி போயிட்டா. நம்ஜன் எதுவும் பேசலை, அமைதியாக உட்காந்துருக்கான். எல்லாரையும் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி ஷுகா கேட்க எல்லாம் வந்துட்டு ஜின்னை பார்க்க எதுக்கு இப்படி வந்து கேட்குறாரு ஷுகான்னு சொல்லிட்டு ஜின்னை வந்து பார்க்க ஜின் எதுவும் பேசலை. கேட்குறான்ல சொல்லுங்கடா, யாருக்கு யூனா வரணும் யாருக்கு யூனா வர வேணாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ண அப்போ ஜிமின் மெல்ல கையை தூக்குறான். எனக்கு யூனா வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தூக்குறத பார்த்துட்டு டேயிங் இங்கே வந்து ஷுகா ஜங்கு பக்கத்தில் படுத்துருப்பானா, அவனும் ஜிமினுக்கு சப்போர்ட்டாக அவனும் கையை தூக்குறான். ஷுகா பார்த்துட்டு சரி ஓகே ஃபைன், அப்போ அவள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு அவளும் நம்ம கூட காரில் வர்றதுக்காக ஏறுவாள்ல, நீ அப்போ என்ன பண்ணுற, நீயும் டேயிங்கும் சேர்ந்து யூனா நீ வர வேணான்னு சொல்லி அவகிட்டே சொல்லிடுங்க 2 பேரும், புரிஞ்சுதா அப்படிங்கிறான் ஷுகா. நோட் பண்ணிக்கோங்க, அவள் நாளைக்கு கரெக்டாக நம்ம கூட வர்றப்போ காரில் ஏறுறப்போ அவளை நீ வர வேணாம் யூனான்னு சொல்லணும், ஓகேயா அப்படின்னு ஷுகா ஜிம்னை பார்த்து கேட்க ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. அது எப்படி வந்து அவள் வர்றப்போ வர வேணான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நம்ம இதுக்கு முன்னாடி அவட்ட அந்த மாதிரிலாம் பேசினது கிடையாது, இப்போ ஏதாவது வந்து அவள் தப்பாக நினைப்பா அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு ஷுகானா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் ஜிமின். மிருத்து ஜின் கையை இறுக்கி பிடிக்கிறா. ஜின்னு ஏய் வலிக்குதுடி அப்படின்னு. அவளுக்கு இதை விட பெரிய வழியாக கொடுக்குறீங்க, அவளுக்கு எப்படி இருக்கும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு முத்து சொல்ல நீ அமைதியாக இரு, ஷுகா ஏதோ இது பண்ண பார்க்குறான், அவன் வழியிலே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் சொல்லிட்டாரு. சரிடா நம்ஜு, நீ இப்போவே அவட்ட போயிட்டு நாளைக்கு வெளியே போகிற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண சொல்லு யூனாவை. அவனே இங்கே நடந்த ஏதாச்சும் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு ஷுகா மிரட்ட நம்ஜுனும் சரின்னு சொல்லி தலையாட்டுறான். டே ஜிமின் டேயும் உங்களுக்கு அவள் வர வேணால, கன்ஃபார்ம் தானே, நீங்கள் நாளைக்கு அவட்ட சொல்லிடுங்க கரெக்டாக நம்ம கூட காரில் ஏறுறப்போ, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவங்களையும் மிரட்ட இப்போ டின்னர் ஆர்டர் பண்ணுங்கள், சாப்பிட்டு சீக்கிரம் தூங்குங்க ஓகே அப்படின்றாரு ஷுகா. எல்லாம் அமைதியாக இருக்க ஷுகா வந்து கண்டுக்கலை, ஜங்குக்கும் எதுவும் பேசலை, இவங்க ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துருக்கான். நம்ஜுன் ஷுகாட்ட நான் அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க அவள் ஏதாவது ஃபீல் பண்ணுவாளே அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டில் நினச்சிட்டு கேட்குறான். நம்ஜுனா உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ பண்ணு என்ன, இவனுங்க 2 பேரும் நாளைக்கு சொல்லணும் நான் சொன்னது போல், அப்படி இல்லை சொல்லலைன்னா நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு ஜின்னும் சும்மா இல்லாமல் ஷுகா வரலன்னா நானும் வரமாட்டேன்ப்பா, முத்துவும் வரமாட்டான், நீங்கள் போயிட்டு வாங்கப்பா சந்தோஷமாக இருங்கப்பா அப்படிங்கிறது ஜின்னு. ஜிமின் ஜின்னை பார்க்குறான். நான் சரி ஓகே ஃபைன் யூனா வரட்டும் அப்படின்னு சொல்ல இல்லை அவள் வர வேணாம், உன் இஷ்டத்துக்கு மாற்றிட்டு இருக்க முடியாது, சரி ஓகே அப்போது நான் வரல அப்படின்னு ஜிமின் கத்த ஷுகா
ஓகே அப்போ யாருமே போக வேணாம் அப்படின்னு சொல்லி அவரும் இது பிரச்சனை பண்ணுறாரு. ஜங்குக் இந்த பக்கம் ஆமாம் நினச்சேன் அங்கே இங்கேன்னு சுற்றி இங்கே தானே வந்து நிற்பீங்க சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பில்லோவில் மூஞ்சியை வச்சுட்டு குழந்த பாவம் தலையில் திரும்பி படுக்குது. எனக்கு டின்னர் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் சாப்பிடல, நானும் சாப்பிடாம ஒசாகுங் மாதிரி மயக்கம் போட்டு விழுறேன் அப்படின்னு சொல்ல டேயுங்க அப்படியே ஜங்குக் பட்லேயே அடிச்சுட்டு டேய் நீயாவது சாப்பிடாம இருக்கதாவது, பார்க்குற எல்லாத்தையும் திங்குறவனி பேச்சப்பாரு, உனக்கு என்ன வெளியே போகணும், நானும் தான் கை தூக்குனேன், நான் சொல்கிறேன் யூனாட்ட ஓகே. ஜிம்னா இங்கே பாரு இங்கே வா, நீ ஏன் இப்போ மூஞ்சியை தொங்க போட்டிருக்க? டோன்ட் வரி, நான் சொல்கிறேன், நாளைக்கு நீ எதுவும் சொல்ல வேணாம் ஓகே. அதான் நம்ம கூட மித்து வருவாள்ல, யூனா வந்தால் என்ன வரலன்னா என்ன, லீவ் இட். ஜிமின் பார்த்துட்டு இல்லை நீ ஒன்றும் சொல்ல வேணாம், என்னால் நீ ஏன் கெட்ட பேர் எடுக்கிற, வாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும் அதான் வேணும் போதுமா அப்படிங்கிறான் டேயுங்கு. சரி அப்படின்னு சொல்லி டேயுங் ஜிமின்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஜின்னு நம்ஜுன் ஷுகா 3 பேரும் பார்க்குறாங்க இவங்க பேசுகிறத. டேயுங் பேசுகிறத நம்ஜுன் கேட்டுட்டு மொத்தம் 2 பேரும் சேர்ந்துட்டு நாளைக்கு ஏதோ பண்ண போகிறானுங்க ஒரு வழி, பார்ப்போம் அழுகாட்சி காவியம் அரங்கேற போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். மித்து ஜின்கிட்ட சொல்லிட்டு சரி ஓகே அப்போ நான் உங்களுக்கு டின்னர் ஆர்டர் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப போக ஷுகா மித்து இங்கே பார், இங்கே என்ன நடந்தது செஞ்சதுன்றதெல்லாம் நீ வந்து யூனாட்டை ஷேர் பண்ணக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி மித்துவையும் மிரட்டி வைக்கிறாரு. ஷுகா பேசினதை கேட்டுட்டு அப்படியே மித்து ஜின்னை பார்க்க நீ அமைதியாக இரு, இவங்களை இப்படி தான் சமாளிக்க முடியும், என்ன நினச்சிட்டு ஜிமின் இப்படி சொல்கிறான்னு தெரில, நம்ஜுன்னு தான், இவனுங்களையும் விட்டு கொடுக்க முடியாது அவளையும் விட்டு கொடுக்க முடியாது, இவனுங்களை பேச விட்டால் தான் சால்வ் ஆகும் பிரச்சனை புரிஞ்சுதா, அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு ஜின் சொல்ல சரின்னு சொல்லிட்டு மித்துவும் கிளம்புறான். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீ போயிட்டு யூனாட்டை எதுவும் சொல்லிடாதரா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்ட்டு மித்து கிளம்பிட்டா. நைட் டின்னர் வர ஜெய்யோப்பும் யூனாட்டை பேசிட்டு இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். இங்கே என்ன ஆச்சுன்னு ஜெய்யோப்புக்கு தெரியாது. எல்லாம் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்க ஜெய்யோப் மட்டும் பேசிகிட்டே இருக்கா, ஆனால் யாரும் ரிப்ளை பண்ணல. எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு ஜெய்யோப் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு எந்திரிக்க டேய் என்னடா இது அதிசயம் இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி ஜெய்யோப் கேட்டுட்ருக்கான். அது நாளைக்கு நாம் வெளியே போகிறோம் அப்படின்னு நம்ஜுன் சொல்ல என்ன எங்கே எப்போ போகிறோம் அப்படின்னா அது சும்மா தான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாமேன்னு. ஓ அப்படியா ஓகே எங்கே போகிறீங்க அப்படின்னா யூனாட்டை அதை பற்றி தான் பேச போகிறேன் அப்படிங்கிறான் நம்ஜுன்னு. ஜேயோ பார்த்துட்டு எது யூனாட்டை பேச போறியா அப்படின்னு கை தட்டிட்டு குஷியில் சூப்பர்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. போயிட்டு பேசு, மூஞ்சியை சுளிக்காமல் நல்லபடியாக பேசு என்ன அப்படின்னு நம்ஜுனுக்கு ஒரு அட்வைஸை போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் வெளியே போகிறான் யூனா மித்து ரூமுக்கு. அப்புறம் மீதி எந்த விஷயமும் ஜெய்யோப்ட சொல்லலை. ஜங்குக் சடனாக ஏன் ஜெய்யோப்னா என்னடா இல்லை உனக்கு யூனானா அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம் அவன் என் ஃப்ரெண்டு, அதுவும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டில், அவள் எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்ல எனக்கும் பிடிக்கும் பேஸ் சிஸ்டர் எவர், உன் ஃப்ரெண்டை யாரையாச்சும் ஹர்ட் பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜங்கு கேட்க பயவில் நக்கல் அடிச்சுக்கிட்டு டேயுங்கையும் ஜிமினையும் பார்த்துட்டு ஆல்ரெடி ஒருத்தன் பண்ணிட்டு தான் இருந்தான், என்ன பண்ணுறது அவனும் என் ஃப்ரெண்டு, நாங்கள் 3 பேரும் தானே ஒரு இயரில் பிறந்தவங்க, அப்புறம் இப்போ மிர்த்து இது இப்போ தான் அவனே போகிறானே எப்படியும் போயிட்டு பேசினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உன் ஃப்ரெண்டை வேற யாரோ அவங்க ஃப்ரெண்டுக்காக ஹர்ட் பண்ணால் என்ன பண்ணுவ அப்படின்னு டேயுங்க பார்த்துக்கிட்டே ஜங்குக் சொல்ல இல்லை புரியல என்னடா உளற உளரல நீ சாப்பிடு அப்படின்றான் ஜங்குக்கு. லூஸு நல்லா சாப்பிடு, அதனால தான் பசியில் ஏதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஜெய்யோப் சொல்லிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்க ஜிமின் டேயும் பார்க்குறாங்க. ஜெய்யோப் அப்படியே ஜெய்யோப்பை பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஜின்னு ஷுகாவும் இவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. அப்போது அகைன் ஜெய்யோப்பு ஏன் ஜெய்யோப்னா இன்கேஸ் ஜிமின் யூனாவை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. டேய் உன் பிரச்சனை என்ன? இல்லை சொல்லேன் ப்ளீஸ், அவன் ஏன் ஹர்ட் பண்ண போகிறான்? உனக்கு தெரியும்ல யூனாவுக்கு நீங்கள் 3 பேருனா அவ்வளோ பிடிக்கும், நீங்கள் தான் அவன் க்யூட் ஸ்வீட் பிரதர்ஸ், ஏன்னா இப்படிலாம் கேட்குற அப்படின்னு ஜெய்யோப் கேட்க எனக்கு தெரியும், ஆனால் நாளைக்கு நான் மட்டும்தான் அந்த ஸ்வீட் பிரதர் லிஸ்ட்டில் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜங்குக் சொல்ல மெதுவாக சிரிச்சுக்கிட்டு அவர் அந்த நாரதர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜங்குக்கு. ஜெய்யோப்பும் என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் இல்லை சாப்பிடு அப்படிங்கிறான். அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ஜுன் ரூம் டோர் பெல் அடிக்க யூனா வரா.
மித்து பின்னாடி நிற்கிறா. யூனா நம்ஜுன் பார்த்ததும் ஷாக்காரா. என்னாச்சு இந்த நேரத்தில், என்னாச்சு ஜுனா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ஜுன் அப்படியே ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு டென்ஷனாக, அது வந்து நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், எங்கே போகலாம் என்னென்னு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணு, அண்ட் ஜங்குக்கு தான் கேட்டான், ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிளேஸை செலக்ட் பண்ணு அப்படின்னு நம்ஜுன் சொல்கிறான். அவன் ஃபேஸை பார்க்காம வேறு பக்கம் பார்த்து சொல்கிறான். யூனா பார்க்குறா. சடனாக நம்ஜுன் ஃபேஸை அப்படியே பிடிச்சி திருப்புறா அக்ரெசிவாக. என்ன அங்கே என்ன அந்த பக்கமாக என் மூஞ்சி இருக்குது, சொல்லு, என் கண்ணை பார்த்து என்ன சொல்ல வந்தே சொல்லு அப்படின்னு ஒரு முறை தான் சொல்ல முடியும். ஓ அப்படியா, இப்போ நீ என் கண்ணை பார்த்து சொல்லு, இல்லை என் ரிப்ளை இதுதான், ஒழுங்காக போயிட்டு அவன் ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாருங்கள், எங்கேயும் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, மீறி ஏதாச்சும் பேசினா பேங்க் பீடிகிட்ட சொல்லுவேன், புரிஞ்சுதா அப்படின்றா. நம்ஜுன் யூனாவை பார்த்து முறைக்கிறான். என்ன முறைச்சா பயந்துருவோமா, எல்லாம் பார்த்தாச்சு. ஜங்குக்கு ஆசைப்பட்டு கேட்டான். அதுவும் இல்லாமல் சுகா கூட ஓகே சொல்லிட்டாரு. பரவாயில்ல, எனக்கு என்ன, நீ என்கிட்ட ஒழுங்காக சொல்லு, நானும் ஓகே சொல்கிறேன், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, அதான் சொல்கிறேன்ல. ஓகே ஃபைன், இங்கே பாரியுனா அப்படின்னு சொல்லி ஃபேஸை ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு, நாளைக்கு நாங்கள் வெளியே போகணும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம், ஓகேயா அப்படின்னு சொல்ல, யூனா ஃபேஸ் வந்து க்யூட்டாக வச்சிட்ருக்கா, ஃபிஷி லிப்ஸ் மாதிரி பவுட் பண்ணிவிட்டு. நம்ஜுன் பார்த்துட்டு அவன் கையை எடுக்கிறான். புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க, புரிஞ்சுது அப்படின்ட்டு யூனா அவள் கண்ணத்தை தடவிட்டு சொல்லிட்டுருக்கா. ஓகே ஃபைன், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு நம்ஜுனும் அங்கேருந்து போக சடனாக திரும்புகிறான். என்ன அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, நாளைக்கு நீ எங்கள் கூட அப்படின்னு சொல்ல வரான். பின்னாடி இருந்து மித்து அப்படின்னு நம்ஜுன் அதை கேட்டுட்டு, ஐயோ மித்து இங்கே தான் இருக்காளா, ஜின்ட்டை போட்டு கொடுத்துட போகிறான்னு ஓடிடுறான் நம்ஜுன். யூனா பார்த்துட்டு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்புகிறா. பார்த்தா மித்து நிற்க, மித்து நம்ஜுன் என்கிட்ட பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல, பார்த்தேன்டி, ஹாப்பி ஃபார் யூ அப்படிங்கிற மித்து. சரி ஓகே, நீ தூங்கு, நான் போயிட்டு ஹோட்டலில் சொல்லி நாளைக்கு வெளியே போக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு வரேன். நானும் வரேன். இல்லை பரவாயில்ல, நீ இரு, நான் போயிட்டு வரேன், தூங்கு அப்படின்ட்டு போயிடுறா. இவனை அந்த பக்கம் வெளியே போக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண, இந்த பக்கம் மித்து, ஐயோ நாளைக்கு கண்டிப்பாக டேயும் வராதுன்னு சொன்னால் இவனை கண்டிப்பாக அதை நினச்சி ஃபீல் பண்ணுவான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் யூனா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை சொல்லி வெளியே போக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறா. ஜங்குக்காக பண்ண சொன்னதுனால யூனா வந்துட்டு தீம் பார்க் அப்புறம் ஜூ இந்த மாதிரி லொக்கேஷன் போகலாம் பிளான் பண்ணுறா. அண்ட் பாடி கார்ட்ஸ்கிட்ட கேமரா டீம்கிட்டலாம் சொல்லி வைக்கிறா, மார்னிங் ஒரு 10 o'clock போல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு போக மித்து தூங்கிட்டு இருக்கா. யூனா போயிட்டு அழகாக அவளுக்கு போற்றி விட்டுட்டு அவளும் தூங்க டைம் ஸ்கிப் பண்ணால் மார்னிங் பசங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறா. அவங்க எல்லாம் வந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்க, எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போகிறோம், எப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜங்குக் யூனாட்ட, வா சூப்பர் நல்ல பிளேஸ் அப்படின்னு சொல்ல, யூனா உனக்கு பிடிச்சிருக்குல்ல, செம்மையாக இன்றைக்கி ஃபன் பண்ணுறோம், உங்களுக்கு ஓகேனா வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லைனா வேணாம், ஓகே அப்படின்னு சொல்லி ஐஃபை பண்ணுற மாதிரி ஜங்கு கிட்ட வந்து கையை காட்ட, ஜங்கு பார்க்குறான், ஐஃபை பண்ணல, ஃபன் பண்ணலாமா, பட் நீ தான் இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி மைண்டில் யோசிக்கிறான். அதுக்குள்ளே யூனா என்ன பண்ணுறா, அவளே அவளுக்கு ஹைஃபை கொடுத்துட்டு ஜங்கு காதை பிடிக்கிறா. நீ கூட மாறிட்டல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறா. ஜங்குக், இல்லை நான் ஹைஃபை பண்ண வந்தேன், ஒன்றும் பேசாத போ அப்படின்னு சொல்லிட்டு மித்து பக்கத்தில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றா யூனா. எல்லாம் அமைதியாக சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அவங்க ஸ்டாஃப்ஸும் சில பேர் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ண எல்லாம் போகலான்னு ஒரு பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் என்ட்ரன்ஸ்ட்டு அந்த பஸ் வந்து நின்றுட்டுருக்கு. எல்லாம் அதை நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ஜுனும் ஜங்குக்கும் ஃப்ரண்ட்டில் அப்படியே போக பின்னாடி சில ஸ்டாஃப் வராங்க. அண்ட் அவங்க பின்னாடி ஜின்னும் சுகாவும் வந்துட்டுருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பின்னாடி ஜேயோப், டேயும், ஜிமின் 3 பேர் வராங்க. லாஸ்ட்டாக சில ஸ்டாஃப்ஸ் கூட யூனாவும் மிர்த்துவும் வந்துட்டுருக்காங்க. மிர்த்து டென்ஷனாக இருக்கா. ஜின்னும் சுகாவும் திரும்பி டேயும் ஜிம்னை வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படியே பயந்து போயிருக்கான். எப்படி யூனாவை எல்லாரும் முன்னாடி நீ வர வேணான்னு சொல்கிறது, அவள் கண்டிப்பாக ஹர்ட் ஆவா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கான். ஜிமின் எப்படி யூனாட்டை இதை பற்றி சொல்கிறதுன்ற மாதிரி பதட்டமாக இருக்க. டேயும் அப்படியே ஜிமின் கையை பிடிக்கிறான். என்னடா இங்கே வச்சே சொல்லிட்டோமா இல்லை பஸ்கிட்ட போயிட்டு சொல்லாமா அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நீ வேற சும்மா இருடா, ஓய் என்னடா, அப்புறம் நம்மளால் பாவம் குக்கி அவனும் போக முடியாது,
சுகா நான் யாருமே போக வேணாம்னு சொல்லிடுவார் பார்த்துக்கோ அப்படின்னு ஜிமின் டேயுங்க கூப்பிட்டுட்டு போயிடுறான். டேய் அமைதியாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருடா டேயுங்கா, பரவாயில்ல எப்படியாச்சும் நான் சமாளிச்சுக்கிறேன், ப்ளீஸ் நீ எதுவும் பேசாத அப்படின்னு. என்ன சமாளிப்ப, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சொல்கிறேன்ல நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டா, என்ன சொல்ல போகிறோம், நீ வராத, எங்கள் 2 பேருக்கும் நீ வர்றது பிடிக்கல, நீ தனியாக போயிட்டு பார்த்துக்கோ, இல்லை எங்கள் கூட வராதன்னு சொல்லிடுறேன், அப்போ கூட நான் தானே சொல்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதடா அப்படின்னு டேயிங் சொல்ல, அவகிட்ட இந்த மாதிரி நான் லூஸ்தனமாக பேசுகிறது ஒன்றும் புதுசு இல்லையே, என் மேலெலாம் அவள் கோச்சிக்க மாட்டாடா அப்படிங்கிறான் டேயுங்கு. டேய் சும்மா இரு டேயும், அமைதியாக போயிட்டு பஸ்ஸில் உட்கார் போ அப்படின்னு. ஏன் சொன்னா என்ன அப்படிங்கிறான். அவள் ஹர்ட் ஆவாடா, ஆல்ரெடி நானே. டேய் ஹர்ட் ஆனால் என்னடா ஆயிட்டு போகிறா, நமக்கும் அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அவள் நம்ம மேனேஜர் அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் எப்படின்னு டூர் முடிஞ்சதும் அந்த மேனேஜர்னு அவள் நம்ம கூட இருக்க போகிறதும் இல்லை. கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி நான் ஜங்குக்கு நீலாம் பர்சனல் மேனேஜர் அரேஞ்ச் பண்ணிப்போம். அப்புறம் என்ன, அவள் நம்ம கூட பேச போகிறா, பேச வாய்ப்பு இல்லைல்ல. நம்மகிட்ட பேசணுன்னா அவள் நம்ம மேனேஜர்ஸ்கிட்ட கேட்டு தான் பேசணும். நொய்யின்னு அப்படி இரு இப்படி இருன்னு சொல்ல மாட்டா. ஏன், அவள் இப்போது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காளா, இந்த டூர் முடிஞ்சதும் அவள் வேறு எங்கேயாச்சும் போயிடுவா, வீடு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு, அங்கே போயிட்டானா எப்படி நம்ம அவளை பார்க்க மாட்டோம், கரெக்டா. அப்புறம் அவள் ஹர்ட் ஆனால் என்ன, ஆகலைன்னா என்ன, நீ வாடா அப்படின்னு சொல்லி டேயிங் சொல்லிகிட்ருக்கான். ஜிம்மின் டேயிங்கே பார்த்துட்ருக்கான். இந்த டூரில் இருக்க கொஞ்ச நாள் தான் நாம் அவள் பக்கத்தில் இருக்கிறது. இதுவரை நம்மளை என்னென்னலாம் சொல்லியிருப்பா, எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பா, கரெக்டான டைமில் தூங்கு, சாப்பிடு, ஹெல்த்தை பார்த்துக்கோ, கேம் விளையாடாத, கிளாஸுக்கு போ, நமக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு நம்மளை ப்ராக்டிஸ்க்கு ரெடி பண்ணுறது, நம்ம கூடவே எப்போ பாரு இருக்கிறது, அது இதுன்னு. சே, இனிமேல் அந்த தொல்லை இல்லைல்ல அப்படின்னு டே சொல்ல ஜிமினுக்கு கண்ணில் லைட்டாக கண்ணீர் கலங்குது. சே, ஏன்டா அலற, அந்த கொடுமையெல்லாம் நினைக்கும் போது அழுக வருதோ. ஆமாம், உனக்கு நம்ம ட்ரைனிங் டைமில் ஷோல்டரில் இன்ஜூர் ஆகும்போது நாங்கள் எல்லாம் அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் சொன்னப்போ, இல்லை வேணாம், வீட்டுக்கு தெரிஞ்சால் கவலைப்படுவாங்க, நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு உன் கூடயே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டாடா, வீட்டுக்கு கூட சொல்ல விடலடா. அவள் ரொம்ப மோசமானவ, அவள் பண்ணதெல்லாம் நினைக்க கொட்டுப்பாக வருது அப்படிங்கிறான் டேயுங்கு. ஜிமின் பார்க்குறான். அவனுக்கு ஏதோ டேயிங் குத்தி காட்டுற மாதிரி தெரியவும் அப்படியே பஸ் என்ட்ரன்ஸில் ஸ்டாஃப்ஸ்லாம் நிற்க அவங்களாம் ஏறிட்டுருக்காங்க. ஜின் சுகா ஏற போக அவங்க பின்னாடி டேயிங்கும் ஜிம்மினும் வர ஜின்னும் சுகாவும் திரும்புகிறாங்க. பஸ் என்ட்ரன்ஸில் கை வச்சுட்டு அவங்கள பிளாக் பண்ணுற மாதிரி நிற்கிறாங்க. ஜிம்மின் கண்ணை தொடச்சிட்டு கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்க நிமிர்ந்து பார்க்குறான் சுகாவை. என்னடா எங்கே வரீங்க, என்ன டேயுங்கா அப்படின்னு சுகா கேட்க, எனக்கு என்ன பயம், யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான் இந்த டேயுங்க, இப்போ பாருங்க அப்படின்ட்டு ஸ்டாஃப்ஸ்லாம் வராங்க. அவங்களாம் அப்படியே பஸ்ஸில் ஏறுறாங்க. பின்னாடியே நம்ஜுன்னு ஜெயோப்லாம் வர டேயுங் ஜிம்மின் இருக்காங்க. யூனாட்டை அவள் வர வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஜிம்மின் பார்த்துட்டு, டே சொல்கிறத கேளு, அமைதியாக இரு ப்ளீஸ். டேயுங்க எதுவும் ரிப்ளை பண்ணல, அமைதியாக இருக்கான். ஜேயோப்புக்கு தெரியாதுல்ல, என்னடா போங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நீ போனா அப்படின்னு சொல்லி ஜேயோப்பை துரத்தி விட்றானுங்க, பஸ்ஸுக்குள்ளே ஏற்றி விட்றானுங்க. ஏன் அப்படின்னு ஜெய்யோப் அவனுங்க அப்படியே பார்த்துட்டே ஸ்டெப்ஸ் ஏற நம்ஜுன் பார்க்குறான். யூனாவும் முத்துவும் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த டிக்கெட் அந்த ஃப்ரீ கூப்பன்ஸ்னு சொல்லி சிலது ஒரு ஃபைல் மாதிரி போட்டு அப்படியே யூனா கையில் கொடுக்க அவள் பேக்கில் போட்டுட்டு வரா நடந்து. தேங்க்யூன்னு அப்படியே சந்தோஷமாக வாங்கிட்டு யூனா வர, என்னாச்சு ஏன் எல்லாம் ஏறாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. பாடி கார்ட்ஸும் ஆமாம் சார் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அட இருப்பா நீ வேற அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. ஜங்குக்கு இருக்குது இன்னைக்கு சம்பவம் இருக்குது அப்படின்னு ஜேயோ பண்ணா கையை கொடு ஏறு அப்படின்னு சொல்லி ஏறிக்கிட்டு இருக்காங்க. யூனா கிட்ட வர பஸ்ஸில் ஏறலான்னு போக அப்போ டேயுங்க சடனாக யூனாவை பிளாக் பண்ணுறான். ஷுகாவும் ஜின்னும் பார்க்குறாங்க. டேய் இவனுக்கு என்னடா நம்ம சொன்ன மாதிரி சொல்ல மாட்டானுங்க செய்ய மாட்டானுங்க நினச்சா எவ்வளோ தைரியம் பாரு அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல, ஷுகா டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட ஷுகா என்ன நினச்சிருப்பாரு அதை சொல்லும்போது கண்டிப்பாக ஜிமினும்
யூனா மேலே அவனுக்கும் ஒரு ஒரு பாசம் இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அவன் சொல்ல மாட்டான், யூனா வராத செய்யாதன்னு சொல்ல மாட்டான். ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் வந்து சுகா சொல்லியிருப்பார். கடைசியில் ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறேன்னு வா தேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயுங் வந்து குறுக்க பூர எங்கே வந்து டேயுங் வந்து யூனாவை ஹர்ட் பண்ணிட போகிறான்னு சொல்லி சுகா அடே டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட நம்ம டேயுங்க திரும்பிட்டு என்ன சொல்லவா வேணாமா, எப்படி சொல்லணும், நீ வராதுன்னு சொல்லவா இல்லை அப்படின்னு சொல்லி சுகாட்டு மெதுவாக வந்து கேட்டுட்ருக்கான். சடனாக செம்ம சவுண்டு பூன்னு சொல்லி கத்துறாங்க யாரோ யூனா காதுகிட்ட. எல்லாமே அந்த சீரியஸான சுச்சுவேஷனில் இருக்க வி வந்து என்ன சொல்ல போகிறான், அதை வந்து யூனா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க கத்துனதும் பயந்துடுறாங்க. அந்த கத்துன ஆள் யூனாவை ஹக் பண்ணுறான். யூனா இன்னும் ஃபேஸை பார்க்கல, பட் அப்படியே வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடுறா. அவன் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு யூனாட்ட மிஸ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ண யூனா கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வருது. மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லி அவளும் ஹக் பண்ணுறா. எல்லாம் பயந்து போயிட்டு அப்புறம் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு ஷாக்காக பார்க்க மிருத்து பார்த்துட்டு தேங்க் காட் அப்படின்னு அவள் வந்து கொஞ்சம் இப்போ மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. அப்படியே அவங்க ஹக் பண்ணிகிட்ருக்கதை வந்து பார்த்துட்ருக்கா ஸ்மைலோட. யூனா ரயான் நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தா ரயான் தான் வந்து பயமுறுத்திருப்பான். அப்படியே 2 பேரும் ஹக் பிரேக் பண்ண ரயான் கழுத்தில் யூனா கழுத்தில் அந்த சன் மூன் பெண்டன்ட் செயின் இருக்கும்ல, கப்புள்ஸ் பெண்டன்ட், அது என்ன ஆகிடுது, அதுங்க இப்போ ஹக் பண்ணிக்குது அந்த மேக்னெட் இதுவால். ஸோ அப்படியே வந்துட்டு ரயான் அதை எடுத்து விட்டுட்டே பேசுகிறான். எல்லாம் அப்படியே ஷாக்காக அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு, அதனால் அப்படியே அதை முடிச்சுட்டு உன்னையும் பார்க்க வந்தேன் அப்படின்னு ரயான் சொல்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி எல்லாத்தையும் கேட்குறான். ஹாய் நம்ஜூன், எப்படி போயிட்டுருக்கு கான்சர்ட் அப்படின்னு சொல்லி நம்ஜூன்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ண எல்லாம் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து பார்க்குறாங்க. இப்போது யூனாவை வர வேணாம் செய்ய வேணாம் சொன்னால் ரயான் வேறு இருக்கான், ரயான் என்ன நினைப்பான் நம்மளை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஷூகாலாம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன எல்லாம் எங்கேயும் கிளம்பிட்டீங்க போல் அப்படின்னு ரயான் கேட்க, ஆமாம் ஆக்சுவலி டே ஆஃப்ல, ஸோ ஜங்குக் வெளியே போகணுன்னு ஆசைப்பட்ருக்கான், அதான் எல்லாம் போகிறோம் அப்படின்னு யூனா சொல்கிறா. ஓ ஓகே, நீயும் போறியா அப்படின்னு ரயான் கேட்க, ஆமாம் ஆனால் அப்படின்ட்டு எல்லாரையும் பார்க்குறா. ஏன்னா ரயான் வேறு வந்துட்டான் இல்லையா, ஸோ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. நேற்று ஜெயோப் சொல்லியிருப்பான் இல்லையா, நீ வந்து ரயான் கூட எங்கே ஒர்க்குன்னு சொல்லி வந்துட்டு ரயான் கூட சுற்றுறது நம்ஜூனுக்கு பிடிக்கல, அதனால தான் உன் மேலே கோவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அது அப்படியே ஞாபகத்துக்கு வர இவனை அப்படியே பார்த்துட்டு ஆமாம் நாங்கள் போகிறோம், பாசஸ் எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறா. ஓகே ஃபைன், நோ இஷ்யூ, நீ போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ரயான் சொல்ல நம்ஜூன் சடனாக உள்ளே புந்து இல்லை யூனா நீ ரயான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, உனக்காக வந்திருக்கார்ல, பெட்டர் கோ வித் அப்படின்னு நம்ஜூன் அப்படியே டென்ஷனாக சொல்ல யூனா பார்க்குறா நம்ஜூனை கோவமா, எதுக்கு இவன் சடனாக நம்மளை வந்து இப்படி சொல்கிறான், நம்ம வர வேணாம்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி யூனா பார்க்குறா. ஏன் நான் வரக்கூடாது, எதனால் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, ரயான் வந்திருக்கார்ல, நீ அவர் கூட இரு, என் கூட ஒன்றும் வர வேணாம் அப்படின்னு நம்ஜூன் சொல்ல அப்படியே யூனா பார்த்துட்டு செம்ம கோவம் வருது அவளுக்கு. போன இதில் வந்து ரயான் கூட ஏதோ ஒர்க் விஷயமா இதுவானதுக்கு அவன் கூட போகிறேன்னு சொல்லி சண்டை போட்டான், இப்போ என்னடானா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன்ட்ட யூனா, ஏய் நான் வரதால என்ன பிரச்சனை உனக்கு, நான் வருவேன் அப்படின்னு நம்ஜூன் பார்த்துட்டு, இங்கே பார் நான் சொல்கிறேன்ல, நீ வர வேணான்னா வேணாம், நீ வர்றது இங்கே எனாஃப் நம்ஜூன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, எனாஃப் இஸ் எனாஃப் ஓகே. நம்ஜூன் பார்த்துட்டு, ஏய் இப்போது எதுக்கு நீ இது பண்ணுற, வெயிட் உனக்கு என்ன நான் வரக்கூடாது அவ்வளோதானே, நான் வராமல் இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்ப கரெக்டா, கிளம்புங்க நான் வரலை அப்படின்னு சொல்லி பர்ஸ்ட் அவுட் ஆகிறா யூனா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் லிமிட் இருக்குது. ஏய் யூனா என்னாச்சு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற, யாராச்சும் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரயான் சொல்ல நம்ஜூன் யூனாவை ஷாக்காக பார்க்குறான். என்னாச்சு யூனா, எப்போவும் நீ என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணதே இல்லை, ஏண்டி அப்படின்னு சொல்லி மைண்டில் நினைக்கிறான். ஃபைன், நான் வரலைன்னா நீ சந்தோஷமாக இருப்பல, இரு, நான் வரலை, நான் எங்கேயும் வரலை போதுமா. எல்லாரும் யூனா கோவப்படுறதை பார்க்குறாங்க.
அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இவ்வளோ கோவப்பட்டு யாரும் பார்த்ததில்ல யூனாவை. ஜின் சப்பா நம்ஜுன் சொன்னதுக்கே எப்படின்னா ஜிம்மின்னு சொல்லியிருந்தா ஐயோ இவ்வளோ பெரிய தவறு பண்ண பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஷுகாவும் ஜின்னும் நிற்கிறாங்க. அப்படியே யூனா நம்ஜுனை முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. அப்போது நம்ஜுனும் எதுவும் பேசலை. அவன் பாட்டுக்கு தலையை குனிஞ்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனால் முடியல யூனா அப்படி பேசினதுமே. சடனாக யூனா என்ன பண்ணுறா, முத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட. என்ன யூனா அப்படிங்கிறா. முத்துவும் கொஞ்சம் ஒரு மாதிரி அவளும் வந்து சேடாக மெதுவாக முத்துட்ட, நான் வரல, நான் வந்தா அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களாம், நீங்கள் போங்க என்ன, ப்ளீஸ் ஜின் ப்ரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் டேயும் ஜிமின் ஜங்குக்கை பார்த்துக்கோங்க எல்லாரும் என்ன. ஓகேண்ணா பாய் அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல, எப்படியும் போக போகிறதில்லன்னு சொல்லி முடிவு பண்ணதுனால டேங்கா கேர்ஃபுல்லாரு, உனக்கும் தான் ஜங்குக், நமக்கு கான்சர்ட் இருக்குது, கையில் அடிபட்டுச்சு காலில் அடிபட்டுச்சுன்னு சொல்லாதீங்க ஓகே, கேர்ஃபுல்லாக இருங்க பாய் அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே போகிறா. நம்ஜுனை பார்த்து முறைச்சிட்டே போகிறா. நம்ஜுனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆக ரயான் வந்துட்டு, சாரி நம்ஜுன், ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் நான் வரக்கூடாது, பட் இருந்தாலும் அவள் சடனாக இப்படி பேசினது நான் எதிர்பார்க்கல, தப்பாக எடுத்துக்காத பாய் அப்படின்னு சொல்லிட்டு யூனா பின்னாடியே போயிடுறான். நம்ஜுன்ட்ட என்ன தானே சொல்ல சொன்னாங்க, உன்னை யார் சொல்ல சொன்னா, நான் சொல்லியிருந்தால் இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி டேயிங் சொல்ல, நம்ஜுன் பார்க்குறான் டேயுங்க ஒரு மாதிரி அப்படியே முறைச்சி பார்க்குற மாதிரி, உனக்காக தான்டா நான் இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஜேயோப் இன்னும் பஸ்ஸில் வந்து உட்காந்துட்ருக்கான். அப்போ தான் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கான். யூனா பர்ஸ்ட் அவுட் ஆகுறது எல்லாமே. அப்போ தான் லாஸ்ட்டாக டேயிங் சொல்கிறத கேட்டுட்டு அப்போது ஜங்குக் நேற்று நைட்டு பேசுனதெல்லாம் ஞாபகம் வர, ஓஹோ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறீங்களா, வாங்கடா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேயோப்பும் செம்ம கோவத்தில் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஷுகாவும் ஜின்னும் டேய் போங்கடா உள்ள எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ண, நாங்கள் என்ன பண்ணோம், நீ தானே சொல்ல சொன்ன அதனால் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி, எதுக்கு அதுக்குள்ளேயும் இவர் முந்திக்கிட்டு போய் சொன்னாராம் அப்படின்னுட்டே இங்கே சொல்ல, ஜிமின்னு டேய் இன்னுமா நீ புரிஞ்சுக்கல, இன்னும் ஏதாச்சும் அவள் தப்பாக எடுத்துக்க போகிறான் தான் நம்ஜுன் அப்படி சொல்லியிருக்காரா, போடா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, ஏன்டா என்னையே எல்லாம் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயுங்கும் வந்து போகிறான் உள்ள. ஓகே செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி பார்ட் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து நாளைக்கு பார்ட்டில் ஹீரோயினை மீட் பண்ணலாம் ஓகேயா. இன்றைக்கி பார்ட் எப்படி இருந்துச்சு, ஐ எம் வெயிட்டிங், ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். ஓகே டாடா பாய், டேக் கேர், அன்யோங், பை பாய்.